ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை. இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த இலை மீது ஒரு தீபத்தை நீங்க ஏற்றி வச்சாலே போதும். ராஜ வாழ்க்கை உண்டாகும். பணம், செல்வம் இது எல்லாமே தானாக வந்து சேரும். அது என்ன இலை, என்ன தீபம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலை மீது என்ன மாதிரி தீபத்தை ஏற்ற போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷத்தில் வரக்கூடிய முக்கியமான 3 அமாவாசைகளில் புரட்டாசி மாதம் வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மற்ற அமாவாசைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட தவறி இருந்தாலும் மகாலய அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்தா அது நம்மளோட பல தலைமுறை முன்னோர்களோட ஆத்மாக்களை சாந்தி அடைய வைக்குமா. மகாலய அமாவாசை அன்னைக்கு முக்கியமான சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும். இதனால முன்னோரோட ஆசையை முழுவதுமா பெற முடியும். அதன் காரணமா பலவிதமான துன்பங்கள்ல இருந்தும் விடுபட முடியும். பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்ம கூட வசித்து நாம செய்யக்கூடிய தர்ப்பணம், வழிபாடு, தானம் இது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் ஆசி வழங்கி அவங்களுடைய ஆத்மா திருப்தி அடையக்கூடிய காலம்தான் மகாலயபட்ச காலம். மகாலயபட்சத்தோட 15 நாட்களும் செய்யப்பட தர்ப்பணம், வழிபாடு இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த 15 நாட்களும் முன்னோரோட ஆன்மாக்களை திருப்திப்படுத்துறதுக்காகவும் அவங்களோட ஆசையை பெறுவதற்காகவும் செய்யக்கூடிய எளிமையான விஷயம். இந்த 15 நாட்கள் செய்ய முடியாதவங்களுக்கு ஒரு மாற்று வழிதான் மகாலய அமாவாசை. ஒரு குடும்பத்துல முன்னோர்கள் மகிழ்ச்சியா இருந்தாதான் பூமியில இருக்கக்கூடிய அவங்க குடும்பத்தினரும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஒரு வருஷமும் முன்னோர்கள் இறந்த திதினால கணக்குல எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு திதி கொடுக்கப்படுது. அது தவிர ஆடி அமாவாசை, தை அமாவாசையில தர்ப்பணம் பண்றாங்க. இப்படி முன்னோர்கள் திதி நாள் ஆடி அமாவாசை, தை அமாவாசை இந்த மாதிரி நாட்கள்ல தர்ப்பணம் செய்ய தவற விட்டவங்களுக்கு இந்த ஒரு மகாலய அமாவாசை ஒரு வரப்பிரசாதம். முன்னோர்களோட இறந்த திதி தெரியாதவங்க கூட மகாலயபட்ச காலத்துல அவங்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம். பொதுவா அமாவாசை நாட்கள்ல 3 தலைமுறை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்களாம். ஆனா மகாலய அமாவாசை அன்னைக்கு தாய் வழி, தந்தை வழி உறவுகளுக்கு மட்டும் இல்லாம ஆசிரியர்கள், உறவினர்கள், நண்பர்கள், பங்காளிகள்னு சொல்லி எல்லாருக்குமே தர்ப்பணம் கொடுக்கலாமா. இதுதான் மகாலய அமாவாசையோட தனி சிறப்பு. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு மகாலய அமாவாசை செப்டம்பர் 21ஆம் தேதி அதிகாலை 1:03 ஆரம்பிக்குது. அது மறுநாள் திங்கட்கிழமை அதிகாலை 1:42 வரைக்கும் இருக்கு. மகாலய அமாவாசையில எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யறது மூலயமா பித்ருவோட ஆத்மா சாந்தி அடையுமா. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களாம். இந்த ஒரு விஷயம் நம்மளோட கடந்த கால கர்மாக்களோட சுமைகள்ல இருந்து நம்மளை விடுவிக்கிறது மட்டும் இல்லாம முன்னோரோட ஆன்மாக்களுக்கு அமைதி கொடுக்கும். அவங்கள மனசில் நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எள்ளு தண்ணீர் இறைத்து வழிபாடு செய்யலாம். இன்னொரு பக்கம் தானங்கள். நம்மளோட முன்னோர்கள் இந்த மகாலயபட்ச காலத்துல இருந்து இந்த மகாலய அமாவாசை வரைக்கும் இந்த பூலோகத்துக்கு வருவதா ஒரு ஐதீகம். யாராவது ஒரு நபர் மூலியமா உங்களோட பித்ருக்கள் நீங்க கொடுக்கக்கூடிய தானங்களை வாங்கிட்டு போவாங்களாம். உணவுப் பொருட்களையோ இல்ல கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு என்ன பொருட்கள் தேவைப்படுதோ அந்த பொருளை தேடி கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம். குடை, வஸ்திர தானம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதுதான் மகாலய அமாவாசைய வழிபடுறதுக்கான எளிமையான வழிபாட்டு முறை. இது எல்லாமே பித்ருக்களை வழிபாடு நடத்துறதுக்கு. பகல் முழுக்க பித்ருக்கள் வழிபாட்டுக்கு ஒதுக்கிக்கிட்டு மாலை ஒரு 6 மணிக்கு மேல 4:30 ராகு காலம் முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த இலை மீது ஒரே ஒரு தீபத்தை நீங்க ஒரு அரை மணி நேரம் உங்க வீட்டோட பூஜை அறையில ஏற்றி வச்சாலே போதும். அது என்ன இலை அப்படின்னா மருதாணி இலை. இந்த மருதாணி இலை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். சுபகாரிய தடைகள் எதுவா இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய அற்புதமான பொருள். சுப நிகழ்ச்சிகளுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த மருதாணி இருக்குல்ல, அந்த மருதாணி செடியில இருக்கக்கூடிய ஒரு மருதாணி இலைகள்லையும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அப்பேற்பட்ட மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய மருதாணி இலைகளை ரொம்ப அதிகமா பயன்படுத்தணும் கூட அவசியம் இல்லை. ஒரு கைப்பிடி இருந்தா கூட போதும். கூடுமான அளவுக்கு எல்லார் வீடுகள்லையுமே இல்ல அவங்க வீடு பக்கத்துலயுமே இந்த மருதாணி செடி அப்படிங்கிறது ரொம்ப எளிதா கிடைச்சிடும். பகல் முழுக்க பித்ருக்கள் வழிபாடு நடத்திட்டு மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல தீபத்தை ஏத்த போறீங்கல்ல, அதுக்கேத்த மாதிரியே முன்கூட்டியே சனிக்கிழமை மாலையோ இல்ல ஞாயிற்றுக்கிழமை காலையிலையோ மருதாணி இலைகளை பறிச்சுட்டு வந்து அதை கழுவி நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கலாம். மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல வீட்டோட பூஜை அறையில விளக்கேற்றி வச்சுட்டு, அதாவது எப்பவும் போல பூஜை அறைகள்ல என்ன விளக்கு ஏத்துறீங்களோ, தீபம் ஏத்துறீங்களோ அதை நீங்க ஏற்றி வச்சிடணும். மருதாணி இலை மீது ஏற்றக்கூடிய இந்த தீபம் மகாலய அமாவாசை அன்னைக்கு நீங்க பிரத்யேகமா ஏற்றக்கூடிய பரிகார தீபம். அதையும் இதையும் நீங்க போட்டு குழப்பிக்க வேணாம். சின்னதா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டுல நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த மருதாணி இலைகளை தட்டு மேல பரப்பி வச்சுட்டு அதுக்கு நடுவுல ஒரே ஒரு
அகல் விளக்கு வைத்து தீபம் போடணும். கூடுமான அளவுக்கு எல்லார் வீடுகள்லயும் இந்த அகல் விளக்கு கிடைக்கும். இல்லனாலும் ஒரு ரூ. 5 ரூ. 10 கொடுத்து இத வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க. வேற வழி இல்ல, அகல் விளக்கு தயார் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க, அவங்க வீட்ல இருக்கக்கூடிய ஏதாவது சின்னதா அந்த தட்டு மேல வைக்கிற அளவுக்கு காமாட்சி விளக்க, குபேர விளக்க பயன்படுத்திக்கலாம். மருதாணி இலை மீது அந்த ஒரு விளக்க வைத்து நீங்க தீப எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டாலும் சரி, நெய் ஊற்றி தீபம் போட்டாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். ஆனா எரியக்கூடிய தீபம் மருதாணி இலை மீது வைத்திருக்கக்கூடிய தீபமா இருக்கணும். நிறைய பேரு தீபம் சம்பந்தமான பரிகாரங்கள் சொல்லும்போது கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா, இந்த தீபம் எந்த திசை பார்த்து ஏத்தணும்னு. தீபத்தை நீங்க உங்க வீட்டோட பூஜை அறையில தான் ஏத்த போறீங்க. பூஜை அறையில தினமும் இத்தனை நாட்கள் நீங்க தீபம் ஏத்திக்கிட்டு இருப்பீங்க. அந்த தீபம் எந்த திசை பார்த்து எரியுதோ அந்த திசை பார்த்து ஏத்தி வச்சாலே போதும். தீபத்தை எங்க ஏத்தி வைக்கணும்னா, பூஜை அறையில மகாலட்சுமி தாயார் போட்டோ இருந்துச்சுன்னா அந்த போட்டோவுக்கு முன்னாடி ஏத்தி வைக்கலாம். அப்படி இல்லாதவங்க பொதுவா பூஜை அறையில சின்னதா ஒரு மணப்பலகை மேல இந்த தட்டை வச்சு கூட இந்த தீபத்தை ஏத்திக்கலாம். இந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு முதல்ல குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அடுத்ததா மகாலட்சுமி தாயார மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு கடைசியா உங்களோட பித்ருக்களையும் பிரார்த்தனை பண்ணணும். சுபிக்ஷத்தை ஏற்படுத்தக்கூடிய, மங்களங்களை உண்டாக்கக்கூடிய, சுபகாரிய தடைகளை நீக்கக்கூடிய இந்த மருதாணி இலை இருக்குல்ல, இது மகாலட்சுமி தாயாரோட சொரூபம். இந்த இலை மீது ஏற்றிருக்கக்கூடிய இந்த தீபம் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை ஏற்படுத்தும். தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல உங்களோட கோரிக்கை என்ன கோரிக்கை இருந்தாலும் சரி, அதை எல்லார்கிட்டையும் முன்வைங்க. மகாலட்சுமி தாயார், குலதெய்வம், உங்களோட பித்ருக்கள் எல்லார்கிட்டையும் முன் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் அந்த தீபம் மருதாணி இலைகள் மீது எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நீங்க அன்றாட வேலை பார்க்கலாம். பூஜை அறையில மற்ற விளக்குகள்லாம் குளிர வைக்கும் போது மருதாணி இலை மீது ஏற்றி வைத்திருக்கக்கூடிய இந்த தீபத்தையும் குளிர வச்சுட்டு அந்த மருதாணி இலைகளை சின்னதா ஒரு கவர்ல போட்டு பத்திரப்படுத்திக்கோங்க. அந்த இலைகளை நீங்க தண்ணீர்ல விடணுங்கிற அவசியம் கிடையாது. முடிஞ்சா மறுநாள் வீட்டுல இருக்கக்கூடியவங்க அந்த மருதாணிய அரைச்சு கையில போட்டுக்கலாம். இது வாழ்க்கையில சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும். உங்க வீட்டுல உங்க பூஜை அறையில உங்களோட வேண்டுதலுக்காக தான் அந்த மருதாணியை பயன்படுத்திருக்கீங்க. இந்த ஒரு தீபத்தை ஏத்தி வைக்கிறதால வாழ்க்கையில சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருள் கிடைக்கும். மகாலய அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் வளர்பிறை நாட்கள். உங்க செல்வ செழிப்பையும் பொருளாதார நிலைமையையும் மேம்படுத்திக்கிறதுக்கான ஒரு அற்புதமான தீபம் தான் இந்த ஒரு மருதாணி இலை தீபம். உங்க வீட்டுல மருதாணி இலை இருந்துச்சுன்னா தாராளமா அந்த இலையை பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை உங்க வீட்டுல இல்ல, அக்கம் பக்கத்திட்ட வாங்க போறீங்க அப்படின்னா அதை சும்மா வாங்கிட்டு வராம ஒரு ரூ. 5 10 கொடுத்து அந்த மருதாணி இலையை வாங்கிட்டு வந்து தீபத்தை ஏத்திக்கலாம். மருதாணி இலைகளை தீபம் ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறமா அதை கையில போட்டுக்கிறதுக்கு விருப்பம் இல்ல போட்டுக்க முடியாது அப்படிங்கிறவங்க அதை அப்படியே மடிச்சு ஒரு பேப்பர்ல வச்சுட்டு தண்ணியில விட்டுருங்க. அதை பத்திரப்படுத்தி வைக்கிற கட்டாயம் கிடையாது. இந்த ஒரு மகாலய அமாவாசை அன்னைக்கு மருதாணி இலை மீது தீபத்தை ஏற்றி பாருங்க, நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.